Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ ஆப்லேருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுவும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நான் இந்த ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த வித சார்ஜஸும் இல்லாமல், இந்த எஸ்எம்எஸ் சார்ஜு, ஜீரோ பேலன்ஸ் சார்ஜு எதுவுமே இல்லாமல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த ஆப்புக்கான லிங்க் தரேன். நீங்களும் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு 2 ப்ரூஃப் மட்டும் வேணும். உங்களோட பேன் கார்டும் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் வேணும். அதை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஸ்டெப் அப்போ வீடியோ கால் பண்ணி உங்கள் பேன் கார்டும் இல்லைனா ஆதார் கார்டும் வந்து கேட்பாங்க. அதுக்காக மட்டும் நீங்கள் அந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அந்த ஃபுல் ப்ராசஸ் அப்போ. இதுதான் ஆப் இன்டர்ஃபேஸு. இப்படி தான் இருக்கும். லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உங்களுக்கு ஜியோ நம்பர் இருந்தால் ஜியோ நம்பரை லாகின் பண்ணிக்கோங்க. வேறு நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் வருதான்னு. ஏன்னா இதில் மோஸ்ட்டாக ஜியோ நம்பர் தான் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வரும். சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வராமலும் வந்திருக்கு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு நம்பர் ஜியோ இல்லாமல் வேறு எதனா நம்பர் வச்சுருந்தீங்கன்னா. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து ஒரு லாகின் மாதிரி ஓடிபிலாம் கேட்டு போவோம். உங்கள் வேறு அக்கௌண்ட் எதனா வச்சுருந்தீங்கன்னா, வேறு எதனா ஒரு ப்ரைமரி ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கள்ல, பேங்க் அக்கௌண்ட்டை, அதை லாகின் பண்ணி இதில் உள்ளே வர மாதிரி இருக்கும். அப்படி பண்ணி உள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. வாலெட் ஓப்பன் பண்ணுறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. எனக்கு வந்து வாலெட் வேணாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வேணும். அதனால் என்ஜாய் 3 பாயிண்ட்ஸ். அதனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கெட்டியாக சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்குள்ளே உள்ளே போய்க்கிறேன். ஜியோ பேமெண்ட் பேங்க். இப்போ என் நம்பர் கேட்குது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு. நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இப்போ அதுவே ஆட்டோ வெரிஃபை ஆகிடுச்சு. டு வெரிஃபை ஒரு இமெயில் ஐடி ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்றேன். இப்போ இதில் நீங்கள் படித்து பார்க்குறதா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எதனா ரூல்ஸ் வந்து செட் ஆகலைன்னா அது அன்செக்லாம் பண்ண முடியல. இந்த பேங்க் ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா மட்டும் அக்செப்ட் கொடுத்துருக்கோங்க. இப்போ இதில் வந்து கேட்குது சூஸ் அக்கௌண்ட் டைப்பு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை சேலரி அக்கௌண்ட்டான்னு. நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வேணும், அதனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காட்டுது. ஒன்று ஜேபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ஜேபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வித்தவுட் டெபிட் கார்டு, ஒன்று வித் பிளாட்டினம் விர்ச்சுவல் டெபிட் கார்டு வருது. இதில் என்னென்ன இருக்குன்னா, என்ஜாய் சீம்லெஸ் அண்ட் செக்யூர் இ-காமர்ஸ் பேமெண்ட், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஆன் பில் பேமெண்ட்ஸ், மோர் பெனிஃபிட்ஸ் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆஃபர் ஒர்த் இன் 200 rupees எவ்ரி மந்த் ஆன் பில் பேமெண்ட், ஃபுட் டெலிவரி, பர்சனல் இன்சூரன்ஸ் கவர் அப் டு 2 lakhs, என்ஹான்ஸ் டெய்லி இ-காமர்ஸ் ஷாப்பிங் லிமிட் 1.5 lakhs, exclusive offer on online shopping travels, no minimum balance requirement, high 3% interest, free online fund transfer, UPI. இதில் ஏர்போர்ட் லான்ச் எங்கேயும் இருக்குது, ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இதில் எதுவுமே இல்லை. இதில் பார்ப்போம். நோ மினிமம் பேலன்ஸ் அதே தான் இருக்குது. ஆனால் சில பாயிண்ட்டோட காணும். ஃப்ரீ மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு, ஃப்ரீ எஸ்எம்எஸ் அலர்ட்டு. சரி, எனக்கு விர்ச்சுவல் கார்டு வேணும். ஃப்யூச்சரில் அந்த கார்டாக வந்தால் கூட அப்படியே வாங்கிக்கலாம். இதில் வந்து இது மாதிரி இருக்கான்னு தெரில. அதனால் நான் விர்ச்சுவல் கார்டே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனு. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் கொடுத்துட்றேன். பேன் கார்டு கேட்குது. பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கார்டும் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்றேன். கீழே ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணால் விட்ருங்க. நான் அதை எனேபிள் பண்ணல. சென்ட் ஓடிபி. இப்போ என் ஆதார் கார்டோட நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வருது. அது வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஓடிபி வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து என் ஆதார் கார்டில் ஃபேஸ்லாம் வருது. சேம் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா அதே அட்ரஸ் தான் இப்போ இருக்கிறது.
இப்போ வந்து ஒரு செல்ஃபி கேட்குறாங்க, டேக் ஏ செல்ஃபி வந்து கொடுத்துக்கலாம். இங்கே கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி மாஸ்க் எதனா போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்துக்கோங்க. இப்போ என் செல்ஃபி வந்து அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அதை கொடுத்துப்போம். இப்போ ஆக்குபேஷன் கேட்குறாங்க. ஆக்குபேஷன் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன். சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சேவிங்ஸு, ஆனுவல் இன்கம் அப் டு 50K மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் ஃபார் நோ கொடுத்துருக்கேன். நாமினி ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து என் பேருக்கு அடுத்த பிரவீன் எஸ்ன்னு பிரிண்டட் வந்து கார்டில் வரும்னு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக வந்து நான் என்னென்ன என்ட்ரி பண்ண சொல்லிட்டு எல்லாம் காட்டுது, செக் பண்ணிக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து வீடியோ காலுக்காக சொல்கிறாங்க. இப்போ யூஸ் ஏ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, பி இன் வெல் லிட் என்விரான்மெண்ட், லைட்டு தான் அப்படி போட்டிருக்கு. கீப் ஒரிஜினல் பேன் கார்டு ஹேண்ட்லி, யூஸ் ஏ ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். இப்போ வந்து உங்கள் பேன் கார்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ காலில் வந்து அவங்க சில கொஷின், பேசிக்கான கொஷின், உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு உங்கள் பேன் கார்டு காட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வீடியோ கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ 0 பேலன்ஸில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ரெக்கார்ட்லேயும் காட்டுறேன். டெபிட் கார்டு டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. இப்போ சென்ட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாமே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஹவ் டு கம்ப்ளீட் யுவர் வீடியோ கேஒய்சி இட், எல்லாம் முடிச்சாச்சு. ஃபேமிலி ஃபர்ஸ்ட், இதெல்லாம் இன்சூரன்ஸ் போல். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கும் எதனா சேவிங்ஸ் அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இது க்ளவுட் அக்கௌண்ட் மாதிரி. ஏன்னா இது வந்து உங்களுக்கு விர்ச்சுவலாக திருப்பி அதை சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த கார்டும் கிடைக்காது, டெபிட் கார்டு. இப்போதைக்கு ஃப்யூச்சரில் வேணால் அவங்க எதனா ஒரு அப்டேட் விட்டு ரூல்ஸ் எதனா மாற்றி டெபிட் கார்டு கொடுப்பாங்க. எனக்கு பேடிஎம் அக்கௌண்ட்லேயும் அப்படி தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி டெபிட் கார்டு கொடுத்தாங்க. இங்கே காட்டுறேன். இது மாதிரி டெபிட் கார்டு கொடுத்தாங்க பேடிஎம்மில். இதுக்கு வந்து இயர்லி சார்ஜ் வாங்கினாங்க, அது மட்டும்தான். ஆனால் இதில் வந்து இப்போதைக்கு விர்ச்சுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் டெபிட் கார்டு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் இது. உங்களுக்கு எந்த விதமான எஸ்எம்எஸ் சார்ஜோ எதுவுமே இருக்காது. 3.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க உங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு. அதனால் இது வந்து சேஃப்டான ஆப் தான், ஜியோட ஆப் தான். அதனால் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாய்.